இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ரெகுலராக வந்து பழைய இரும்பு சாமான் கடைக்கு வருவோம், அதாவது கைலாங் கடைக்கு வருவோம். ஸோ இங்கே என்னென்ன பொருள்லாம் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பிளேட்டும் லைட்டும் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் செய்கிற டூல் மாதிரி இருக்குது, அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது. அதுவும் ஒரு அடாப்டர் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபோன் ஹோல்டர் எடுத்திருக்கோம், அந்த ரிங் லைட்டில் வரும் அந்த ஹோல்டரு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் நாலா பக்கமும் லைட் இருக்குது. ஒரு பேட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஒரு டேப் இருக்குது. சரி, அது ஒர்க் ஆகலை, அப்புறம் நான் தூக்கி போட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஹோல்டர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு 5 வால்ட் லைட்டு தான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா எறிகிற விளக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ரி நம்மளுக்கு கிடச்சிது, ஆனால் அது வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், உப்பி போயிருந்தது, அதனால் விட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப் பேட்ரி கிடச்சிருக்கு. இந்த பேட்ரி உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சென்ட் பண்ணி விட்டுறேன். நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நம்மளுக்கு 2 ஒயர் கிடச்சிது, அப்புறம் ஒரு லைட்டு அது போயிடுச்சு, ஒரு சார்ஜரு. இந்த லைட்டு பார்த்தோம், ஆனால் அது ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னாங்க. சரி, அதனால் அதை விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் கிளாக் இருக்குது. இது வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடியில் லைட்டாக ஒரு கீபோர்டு மாதிரி தெரிஞ்சுது. ஒவ்வொன்று பார்த்தா கீபோர்டே தான். ஸோ அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டு கிடச்சிருக்கு, டியூப் லைட் 2. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்ததெல்லாம் வந்து இங்கே வச்சிட்டோம், நம்ம அண்ணன்கிட்ட வச்சுட்டோம். ஒன்று நம்ம வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. செக் பண்ணிவிட்டு என்ன ரேட்டுன்னு சொல்லிடுவார். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எடுத்துகிட்டு வந்து 2 லைட்டை வந்து செக் பண்ணி போகிறோம். 2 டியூப் லைட்டை வந்து எல்இடி டியூப் லைட்டை வந்து நம்ம செக் பண்ணி போகிறோம். ஃபஸ்ட்டு டியூப் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகலை. நம்ம வந்து செகண்ட் டியூப் லைட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். செகண்ட் டியூப் லைட் வந்து எரியுது, வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னுலாம் எரியல, சும்மா ஏதோ லைட் எரியணுமேன்ற மாதிரி எரியுது. கைலாங்கடியிலேருந்து இவ்வளோ பொருட்கள் வாங்கியிருக்கோம். இவ்வளோ வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். கைலாங்கடியிலேருந்து எடுத்துன்னு வந்த ஒரு பொருளும் வந்து நம்ம ஏதாச்சும் ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வால் கிளாக் எடுத்திருக்கோம். வால் கிளாக் வந்து நம்ம ஒர்க் ஆகுதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ பேட்ரி போட இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேட்டரியை போட்டோம். வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டஸ்ட்டாகவும் ரொம்ப அழுக்காகவும் இருக்குது. இதை நம்ம புதுசு மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோப் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் மேலே இருக்க கிளாஸை எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு டிசைன் மாதிரி வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த முட்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு கல்யாண பத்திரிக்கை எடுத்திருக்கோம். ஸோ அந்த கல்யாண பத்திரிக்கையை ரவுண்டாக நல்லா கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் கிளாக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கல்யாண பத்திரிக்கையில் இருக்க பிள்ளையாரை நம்ம எடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. நம்ம க்ளூலாம் அப்ளை பண்ணிட்டு கல்யாண பத்திரிக்கையில் இருக்க பிள்ளையாரை வந்து நம்ம அந்த பேப்பரில் இருக்க பிள்ளையாரை வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இன்னும் செம அழகாக ஆகிடுச்சு இந்த வால் கிளாக்கு. வாட்ச் ரெடி பண்ணும்போது ஒரு டிப் மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று தரேன், நான் பண்ண மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து டைம் வந்து கரெக்டாக அந்த முள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ 9 o'clockனா அந்த பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் இருக்க நடுவில் இருக்க முள் வந்து கரெக்டாக 12 வச்சிங்கன்னா கரெக்டாக 9 இருக்கும். ஸோ மாற்றி வச்சிட்டிங்கன்னா டைம் வந்து தப்பாக ஓடுற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வால் கிளாக்கையும் வந்து செட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் செய்யக்கூடியதுக்கான ஒரு டூல் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. நான் சும்மா எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக அழுக்காக இருந்ததுனால க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி வச்சுட்டு போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெல் கம்பெனிலேருந்து கீபோர்டு பார்த்திங்கன்னா செம அழுக்காக டஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக டேப் வேறு சுற்றி வச்சுருக்காங்க. இது ஒர்க் ஆகுமா என்னென்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம கழுவி தொலைச்சி வச்சுக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் என்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால் இப்போதைக்கு கழுவி நான் அப்படியே வச்சுக்கிறேன். கன்ஃபார்மாக இது வந்து வீடியோ வந்து நான் அது வந்து செக் பண்ணிட்டேன். நான் செக் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை. இந்த வீடியோ எடுக்கும்போது நான் செக் பண்ணல. சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நடுவில் வந்து லைட்டாக பிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, மற்றபடி சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த கீபோர்டு யாருக்காச்சும் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். செமையாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்றா வந்து என்னென்ன எடுத்துருந்தோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் எடுத்துருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் எடுத்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசுலாம் பிடிக்கிறதுக்கான ஒரு டிவைஸ். இது ஒரு அடாப்டரு, இன்னொரு அடாப்டரும் எடுத்திருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஒரு ஃபில்ட்ரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு.
பேட்ரி வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பேட்ரி நம்ம க்ளீன் பண்ணிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெனோவோ லேப்டாப் பேட்ரி. இன்னொரு பேட்ரி வந்து இது என்ன கம்பெனினே தெரியல. வீடியோ வந்து எப்பயோ பண்ணது, எடிட்டிங் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்குதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சாரி ஃபார் மேக்கிங். அந்த 2 பேட்டரியும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு பேட்டரி வந்து ஹெச்பி, இன்னொரு பேட்டரி வந்து லெனோவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கொசு பிடிக்கிறதுக்காக வச்சுருக்க டிவைஸு. நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சுத்தமாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. டைமு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபேன் ஆச்சு ஓடும் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபேன் கூட ஓடல. என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல. நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியராக தான் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி லைட்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ எமர்ஜென்சி லைட்டில் இருக்க லைட்டை வந்து எடுத்துருக்கோம். ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். சூப்பராக ஒர்க் ஆகுது, செம்ம பிரைட்டாக எரியுது, நல்லாவே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அடாப்டர் எடுத்துருக்கோம். அடாப்டரை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். நம்ம 2 அடாப்டர் எடுத்தோம். ஒரு அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகலை, இன்னொரு அடாப்டர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அடாப்டர் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வோல்ட் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு அடாப்டர் ஒர்க் ஆகுது, இன்னொன்று ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேப் ஹோல்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சூப்பராகவே இந்த ஃபிக்ஸிங்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான இதை வச்சு நம்ம ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா எரியக்கூடிய விளக்கை வந்து நம்ம கையிலங்கள்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு, துருப்பிடிச்சி போயிட்டுருக்கு எல்லாமே. அதனால் வந்து செக் பண்ணி பார்த்தா ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் எடுத்துருக்கோம், 2 லைட் எடுத்துருக்கோம். லைட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம், ஒயர் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். டேட்டா கேபிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் எடுத்துருக்கோம். அந்த சார்ஜர் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு அது நம்ம எடுத்துருக்க கேபிளையும் வந்து பார்த்தோம், ஒயரையும் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் நம்ம இந்த எடுத்துருந்தோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு லைட் வந்து எரியாமல் இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து எரியாமல் இருக்குது. ஆனால் லைட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு லைன் எரியல, வேறு ஒரு கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைனும் எரியுது. பார்த்திங்கன்னா ஒரு லைட் வந்து டிம்மாக எரியுது போயிட்டுருக்கு. மற்றபடி சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் காட்டக்கூடிய பொருட்கள் வந்து ஒர்க் ஆகிற பொருட்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.